வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான துவையல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் அதுக்குள்ளலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு, இந்த எள்ளு சேர்த்த உடனே இது வந்து படப்படன்னு இது போல் நல்லா பொரிஞ்சு வரணும். அதே நேரத்தில் இது அதிகமான ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எள்ளு வந்து கருகிடும். எள்ளு கருகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா துவையல் வந்து ஒரு கசந்த டேஸ்ட்டு நமக்கு வந்துடும். அதனால் ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எள்ளு வந்து பொரிஞ்சு வர அளவுக்கு இது போல் அதை பொரிய விட்டுடுங்க. இதன் கூட பார்த்திங்கன்னா 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் காரத்துக்கு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. இதோட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எள்ளு அந்த கடாயில் இருக்கக்கூடிய அந்த சூட்லேயே வந்து இந்த தேங்காவை வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு லைட்டாக வந்து மைல்டாக வதங்கினாக்கா போதும். இப்போ ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு சைஸுக்கு புளி கொஞ்சமாக சேர்த்துட்டு, துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான். அந்த மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துங்க. ஏன்னாக்கா நம்ம துவையல் தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா சட்னி போல் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு துவையல் பதத்துக்கு இதை வந்து அரைச்சி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.